இலங்கையின் இதய துடிப்பாக விளங்கும் மத்திய மலை நாட்டின் பசுமை வெறுமனமே ஒரு நிலப்பரப்பின் அழகல்ல. அது இந்த தேசத்தின் உயிர் நாடியும் எதிர்கால சந்ததியினரின் வாழ்வாதாரத்தின் அடித்தளமும் ஆகும். பல தசாப்தங்களாக ஊழல் அரசியலும் முறையற்ற நிர்வாகமும் சீரழித்த எமது நீரேந்தும் பகுதிகளை மீட்டெடுக்கும் வரலாற்று பொறுப்பை தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் நல அரசாங்கம் ஏற்றுள்ளது. 2026 ஜூன் 9 அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய மலைநாட்டு நீரேந்து பிரதேச முகாமைத்துவ அதிகார சபை அமைப்பதற்கான தீர்மானம் வெறும் நிர்வாக மாற்றமல்ல, மண்ணையும் நீரையும் லாப வேட்டையாடும் அதிகார மையங்களின் பிடியிலிருந்து விடுவித்து அவற்றை மக்களின் பொது சொத்தாக மீள பிரகடனப்படுத்தும் தீர்க்கமான அரசியல் அறிவிப்பாக அது விளங்குகிறது. இடதுசாரி மற்றும் சூழலியல் நோக்கில் பார்க்கும் போது இயற்கை வளங்கள் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல, அவை மனிதர்களையும் ஏனைய உயிரினங்களையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த சமூகத்தின் பொது செல்வமாகும். கடந்த காலங்களில் எமது இயற்கை செல்வங்கள் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட பொருளாதார கொள்கைகளாலும் ஆட்சியாளர்களின் நெருங்கிய வட்டாரங்களின் நலன்களுக்காகவும் இரக்கமின்றி சுரண்டப்பட்டன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த போக்கை மாற்றி இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் அறிவியல் அடிப்படையிலான மக்கள் மையப்படுத்தப்பட்ட புதிய அணுகுமுறையை முன்வைத்துள்ளது. புதிய அதிகார சபை நீரேந்தும் பகுதிகளை பாதுகாப்பதற்கான நீண்டகால திட்டங்களை வகுப்பதோடு மட்டுமல்லாமல் நிலைத்திருக்கும் வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட உலகளாவிய கொள்கைகளை இலங்கையின் யதார்த்த நிலைமைகளுக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்துவதையும் உறுதிப்படுத்தும். குறிப்பாக பருவநிலை மாற்றத்தால் உருவாகும் பாதகமான காலநிலை சவால்களை எதிர்கொள்ளும் சமூகத்தின் திறனை வலுப்படுத்துவது இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இது வெறும் வன பாதுகாப்பு திட்டமல்ல, சீர்குலைந்து வரும் சூழலியல் சமநிலையை மீள கட்டியெழுப்பும் ஆழமான வாழ்வாதார போராட்டமாகும். இதற்கென விசேட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதன் ஊடாக நிறுவன கட்டமைப்பையும் அதற்கு தேவையான சட்ட வரைவுகளையும் உருவாக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இரகசியமும் தன்னிச்சையும் நிறைந்த பழைய அதிகாரத்துவ நடைமுறைகளை ஒதுக்கி வெளிப்படைத்தன்மை, நிபுணத்துவம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட புதிய அரசியல் பண்பாட்டின் தொடக்கமாக இந்த நடவடிக்கை அமைகிறது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் சமூக ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இந்த ஆட்சி முறையின் பரந்த விளைவுகள் உலக அரங்கிலும் அங்கீகாரம் பெற தொடங்கியுள்ளன. 2025 ஆண்டில் உலக அமைதி குறியீட்டில் 97வது இடத்தில் இருந்த இலங்கை 2026 ஆண்டில் 67வது இடத்திற்கு முன்னேறி 30 இடங்கள் உயர்ந்துள்ளது. மேலும் தெற்காசியாவில் 2வது மிகவும் அமைதியான நாடாக இலங்கை தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, சமூக நிலைத்தன்மை மற்றும் அரசின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதை இந்த முன்னேற்றம் எடுத்து காட்டுவதோடு நீதி, பொறுப்புணர்வு மற்றும் நிலையான ஆட்சியை நோக்கிய பயணம் சரியான திசையில் நகர்கிறது என்பதற்கான சான்றாகவும் அமைகிறது. சூழலியல் நீதி என்பது சமூக நீதியிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாகும். மலை நாட்டின் ஆறுகள், காடுகள் மற்றும் நீரூற்றுகளை பாதுகாப்பது என்பது அங்கு வாழும் சிறு விவசாயிகளின், மலையக உழைக்கும் மக்களின் மற்றும் எதிர்கால தலைமுறையினரின் நீர் உரிமையை பாதுகாப்பதாகும். இயற்கை வளங்கள் மக்களின் கைகளிலேயே இருக்க வேண்டும் என்ற ஜனநாயக கொள்கையை இந்த முயற்சி உறுதிப்படுத்துகிறது. இயற்கையை தனது பேராசையை தீர்க்கும் மூலப்பொருளாக மட்டுமே கருதிய பழைய அரசியல் சக்திகளுக்கு இது வலிமையான அரசியல் பதிலடியாகும். அதேவேளை வளர்ச்சியும் பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல, மாறாக மனிதனும் இயற்கையும் இணைந்து வாழும் நீதியான எதிர்காலத்தை உருவாக்கும் இரு தூண்கள் என்பதையும் இது எடுத்துரைக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் இந்த பயணம் பசுமையான இலங்கையை உருவாக்கும் முயற்சியாக மட்டுமல்ல, அதிகாரத்தை மீண்டும் மக்களின் கரங்களுக்கு கொண்டு வரும்
ஜனநாயக பயணமாகவும் அமைகிறது. இயற்கையை போற்றும் இந்த அரசியல் எமது தேசத்தின் ஆன்மாவை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியாகும். எமது வாழ்வாதாரத்தின் மூலாதாரமான மழையையும் நீரையும் போற்றும் விதமாக திருவள்ளுவரின் அமரத்துவமான இந்த குறள் இந்த நடவடிக்கையின் உயரிய நோக்கத்தை நினைவூட்டுகிறது. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவருக்கு தேவையான உணவுப் பயிர்களை விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் உயிர்கள் அனைத்திற்கும் வாழ்வாதாரமாக தானும் விளங்குவது மழையாகும். அந்த மழையை உருவாக்கும் மலைகளையும் காடுகளையும் நீரேந்தும் நிலைகளையும் பாதுகாப்பது இன்று எமக்கு சுமத்தப்பட்டுள்ள வரலாற்று பொறுப்பாகும். இயற்கையை பாதுகாப்பதும் நீதியை நிலைநாட்டுவதும் அமைதியை உறுதிப்படுத்துவதும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த தேசிய கடமைகள் என்பதை உணர்ந்து செயற்படும் போதே எதிர்கால தலைமுறையினருக்கான வளமான, அமைதியான, சமத்துவமான இலங்கையை நாம் கட்டி எழுப்ப முடியும்.